நெல்லை ராயல் கிங்ஸ்லே ஒரு பக்கம் இருக்காய, இன்னொரு பக்கம் திருப்பூர் தமிழன்ஸ். இந்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ் உள்ளங்களை கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த சீசன் அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலம். நாங்க நிறைய 4 6 பார்க்கணும். அமித் சாத்விகமா இல்லாம பயானகமா உங்க ஆட்டத்தை காமிங்க. பயானகம் தான் செரியன் காமிச்சிட்டாரு. என்ன ஸ்டார்ட் இது? எப்பா ஒரு ஸ்டம்ப் படுத்துருச்சு, இன்னொரு ஸ்டம்ப் சாஞ்சிருச்சு. 0 for 1. இங்கே பார், ராதாகிருஷ்ணன் முதல் பந்து பவுண்டரி எடுத்தாரு. பட்டாசு நம்மளை நோக்கி வருது. இங்க வந்தா நான் புடிச்சிருவேன். என்ன கடந்து போயிருச்சு அந்த பந்து. ஷாரான் பிளை யானை பலம் கொண்ட சிக்ஸர் அடிச்சிருக்காரு ரஹேஜா. இந்த முறை லெக் சைடுல துஷார் ரஹேஜா. இன்னொரு ஷாரான் பிளை சூப்பர் 6 யானையின் வலிமையோட அடிச்சிருக்காரு. அண்ணே இந்த சீசன் துஷார் ரஹேஜாவோட பெஸ்ட் சீசன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸா இருக்காரு. ஆனா இந்த பேஸ்ல ஷார்ட் பால் ட்ரை பண்ணாரு, அதுவும் பவுண்டரி நோக்கி தான் போயிருக்கு. லெக் சைடுல கடாசியாச்சு. இன்னொரு ஷாரான் பிளை 6 கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே விழுந்திருக்கு. ரஹேஜாவை எப்படினே நிறுத்துறது? எக்ஸாக்ட்டா பட் இங்க ராதாகிருஷ்ணனும் ஆரம்பிச்சிருக்காரு. காத்துல போயிருக்கு. ஆனா ஃபீல்டரை கிளியர் பண்ணி பந்து பவுண்டரிக்கு ஓடுமா? பறந்துட வேணாம். ஃப்ரீ ஹிட் எங்க வேணா அடிக்கலாம். அடிச்சிருக்காரு, எங்கேயோ அடிச்சிருக்காரு. பவுண்டரி ஒரு மிட் பேக். ஆனா இது அவுட்டா? எஸ். அங்க இவ்வளவு நேரம் எல்லாரும் ரவுண்டு கட்டி பேசினாங்க. அதுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. துஷார் ரஹேஜாவோட அதிரடியான ஆட்டம் முடிவுக்கு வருது. முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. நல்ல இன்னிங்ஸ். 41 of 13, 64 for 2. இது ஸ்வீப் பண்ணிருக்காரு அண்ட் கிடைக்கும் பவுண்டரி. மறுபடியும் ஸ்வீப் பண்ணிருக்காரு. இம்முறை அதே ரிசல்ட் ஆன் தி விக்கெட். ஆனா இம்முறை நேரா ஆடி இருக்காரு. சேஃபான ஆப்ஷன். அதன் காரணமாக ஹேட்ரிக் ஆஃப் ஃபோர்ஸ். கரெக்ட். லாங்குவேஜ் இருக்கணும். இந்த மாதிரி ஷாட்ஸ் இருந்ததா எதுவுமே வேணாங்க. சம டைமிங். எப்பா ராதாகிருஷ்ணன் இந்த சிங்கிளோட தன்னோட அரை சதத்தை பதிவு செய்யறாரு. இன்னொரு இம்ப்ரெசிவ் யங்ஸ்டர் இந்த திருப்பூர் டீம்ல. அவரோட 4வது ஹாஃப் செஞ்சுரி. ரொம்ப ஷாட் அதுல கிடைச்சிருக்கு விக்கெட். ஆட ராதாகிருஷ்ணன் இருக்கிற நல்ல நல்ல பந்துகளை பவுண்டரி பக்கம் விளாசினவர். ஒரு ஷாட் வைட் பாலுக்கு அருண் கார்த்திகை தேடி கேட்ச் கொடுத்திருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டு போறார். நல்ல இன்னிங்ஸ் ராதாகிருஷ்ணன். 50 ரன்னுக்கு அவுட். 102க்கு 3. இன்சைட் அவுட். நல்ல ஷாட். கேப்பை பிக் பண்ணிருக்காரு. நேரா அடிச்சிருக்காரு. லாங் ஆன தாண்டி போயாச்சு 6. ஒரு செகண்ட் நினைச்சோம் லாங் ஆன் கைக்கே போகுமான்னு. இல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அடிச்சிருக்காரு. இப்ப பவுண்டரி கிடைச்சிரும். பாயிண்ட்ல என்ன கேட்ச்! எப்பா அஜிதேஷ் இந்த எஃபர்ட் நினைச்சு ஜாண்டி ரோட்ஸே பெருமைப்படலாம். ஏற்கனவே ஸ்டன்னிங் ஃபீல்டிங் எஃபர்ட் ஒன்று பார்த்தோம். அனிருத் 14க்கு அவுட். 123க்கு 4. பட் இது பெரிய ஷாட்டுங்க. ஃபீல்டர் அண்டர்நீத் இருக்காங்க. எடுத்தாச்சு. டிஸ்டன்ஸ் இல்ல. ஏன்னா மேல அடிச்ச உடனே டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைச்சோம். பட் நிதிஷ் ராஜகோபால் ரொம்ப நல்ல கேட்ச். சாய் கிஷோர் கான். 44 பால் 100 கிடையாது. for 2, 126 for 5. அச்சாருங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு செம்ம 6 இன்சைட் அவுட் ஷாட். ஓவர் எக்ஸ்ட்ரா கவர். முகமது அலி சூப்பர் ஸ்ட்ரைக். எப்பவுமே ஒரு ஸ்பின்னர் விரும்பக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, எவ்வளோ லேட்டாக போட முடியும் மேட்ச்ல அப்படின்னு தான் யோசிப்பாங்க. எப்பா என்ன ஷாட் இது? செம்ம ஷாட்டுப்பா. என்ன ஷாட்டுங்க இது? சூரியகுமார் யாதவ ஞாபகப்படுத்துற மாதிரியான ஷாட்டிங் ஆடி இருக்காரு. சூப்பரான ஷாட். ஃபைன் லெக் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டரா மட்டும் நிக்கணும். ஏன்னா அவரை தாண்டி போயிருக்கு பந்து ஃபார் 6. அதே ஸ்லோர் பால் தான். அதன் காரணமாக மேல் அடிக்க பார்த்திருக்கார். படல சரியாக. சிலம்பரசன் ஓடுகிறார் அண்ட் எடுத்துறார் கேட்ச். என்ன கேட்ச் இது? டெஃபினட்டா ஈஸி கிடையாது. bowling போட்டு அவ்வளவு தூரம் கவர் பண்ணி விண்டுக்கு எதிராக மோதி கடைசியாக சூப்பரான கேட்ச் எடுத்திருக்காரு சிலம்பரசன். 182 for 6. முகமது அலி 35. இது பட்டிருக்க நோ லுக் 6. இது எங்கேயும் பார்க்க வேணாம் நீங்க. ஏன்னா பந்து போகிறது 6ல. பாப்பா என்ன அடி! சரியான ஷாட் கணேஷ் கிட்ட இருந்து.
அது ஹோம் டீம் நெல்லையா இருந்தாலும் சரி. இது சரியா படல மிட் ஆஃப்ல ஃபீல்டர் இருக்காரு, ஆனா தவற விட்டுருக்காரு. என்னங்க இது, கேப்டன் கேவி அருண் கார்த்திக் தவற விட்டுருக்காரு. ரன் அவுட் நடந்திருக்கு, பட் பரவாயில்ல, ஏன்னா கணேஷ் ஸ்ட்ரைக்கர் செட்ல போயாச்சு. மதிவாணன் அவர் சிங்கிள் கொடுத்து அவரோட வேலை முடிஞ்சிருச்சு. கடைசி பந்து ஃபேஸ் பண்றதுக்கு இருக்காரு கணேஷ். மதிவாணன் ஒரு ரன், 189 கேள்வி. மறுபடியும் ஸ்லோர் பால் தான், ஆனா இம்முறை ஃபீல்டர் இருக்காரு. சரியான கேட்ச் இது. சோனு யாதவ் நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி அவர் அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணி கவுண்ட் கவுண்டர் வரையும் ஓடி போனாரு லாங் ஆன்ல இருந்து. சரியான கேட்ச். ஸ்டில் a good score, 189 for 8 ன்னு முடிச்சிருக்காங்க விஷ்ணு ஆஃப்டர் 20 overs. சோ 190 ரன்கள் தேவை இந்த மேட்ச் ஜெயிக்க. ஹோம் டீம் நெல்லை ராயல் கிங்ஸ் ஒன் லாஸ்ட் டைம் திருநெல்வேலியில களம் இறங்க போறாங்க. என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். The chase on the other side. முத போல கால்ல விக்கெட் விழ போகுதா? இல்ல, 6. மதிவாணன் அதை ஃபர்ஸ்ட் சரியா பிக் பண்ணல. கேட்சபிளா இருந்துச்சான்னு ரீப்ளேல பாப்போம் நானே. ஆனா சூப்பர் ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு அருண் கார்த்திக். எடுத்தோட ஷெரான் பிளை சூப்பர் 6. இப்ப அவுட். போன தடவை தப்பிச்சவர் இந்த தடவை தப்பிக்க முடியல. அஜிதேஷ் கோல்டன் டக். அஜிதேஷ் gone. First ball 0, 8 for 1. எட்ஜே அவுட். நட்ராஜனுக்கு விக்கெட் கேரி ஆயிருக்கு. ஸ்லிப்ல ஸ்மார்ட்டான கேட்ச். இதோட நட்ராஜன் டிஎன்பிஎல்ல 50 விக்கெட்டுகளை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. பிரில்லியன்ட் bowling. நிதிஷ் ராஜகோபால் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாம ஒண்ணுக்கு காலி. 16 for 2. ஷார்ட் பால் ஃபுல் பவர் கொடுத்தாரு. நேர அடிச்சிருக்காரு. சேஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு நிச்சயமான முறையில பவுண்டரி வந்து சேரும். ஆன் சைடுல கேப் பெர்ஃபெக்ட்டா ஃபைண்ட் பண்ணிருக்காரு. அடிச்சிருக்காரு. சரியான ஷாட். அண்ட் கான். அருண் குமாரோட விக்கெட்டை வீழ்த்தி இருக்கார் கேப்டன் சாய் கிஷோர். வந்த முதல் ஓவர் 3வது பால். அருண் குமார் அவுட் ஃபார் 6, 56 for 3. கேபிட்டலைஸ் பண்ண நினைச்சிருக்காரு. அதன் காரணமாக அடிச்சிருக்காரு. நேரா என்ன ஷாட் இது. ஷாரோன் பிளை சூப்பர் 6. யானை பலம் கொண்டு அடிச்ச ஷாட் ஃப்ரம் ரித்திக் ஈஸ்வரன். எட்ஜ், ஆனா ரன்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு முயற்சி இருந்தது ஸ்டாப் பண்ண, பட் பவுண்டரி ஸ்டாப் பண்ண முடியாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நட்ராஜன் ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு. 50 for அருண் கார்த்திக். ஒரு கேப்டன் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். பிரமாதமா ஆடிருக்காரு. அண்டர் பிரஷர் ஹியூஜ் ஸ்கோர் சேஸ் பண்றாரு. யப்பா சொல்ல முடியல. அப்பதான் பேசிட்டு இருந்தோம். நட்டு வந்தா ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுப்பாரு, அவருக்கு ஒரு ஓவர் கொடுங்கன்றத பேசிட்டு இருந்தோம். கேபி அருண் கார்த்திக் 51க்கு அவுட். நல்ல இன்னிங்ஸ், பட் ரொம்ப ட்ரபிள்ல இருக்காங்க. 79 for 4 என்ஆர்கே. பாருங்க, அவுட்டா இன்னொரு விக்கெட்டா? 6ஆ? 6ங்க. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவருங்க. நல்ல ஷாட் இது. And straight down the ground, boundary straight as an arrow. நேரா அடிச்சிருக்காரு. பவர்ஃபுல்லா அடிச்சிருக்காரு ரித்திக் ஈஸ்வரன். செம்ம ஷாட். யப்பா, இந்த டோர்னமெண்ட் வந்து திண்டுக்கல். ஆஹா, 6. நம்மள நோக்கி வருதா? எங்களுக்கு ஜஸ்ட் கீழே போயிருக்கு. சூப்பர் ஷாட் ரித்திக் ஈஸ்வரன். ஈஸ்வரா வாங்க மண்ணும் ஹேண்ட் செக் பண்ணது உன்னான். ஈஸ்வரா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு நெல்லை. சோனு யாதவ் முட்டி போட்டு அடிச்சிருக்காரு. 6 தான். பயங்கரமா அடிச்சாரு. சூப்பர் கேட்ச் நினைக்கிறேன் கிரவுட்ல. நான் இந்த பாலுக்கு அடியில எலிவேஷன் கிடைக்கணும்ன்றத ஒரு பின்னங்கால்ல முட்டி போட்டாரு. சூப்பரா இருந்துச்சு. ஃபுல் டாஸ் பால். அமித் சாத்விக் பவுண்டரி தடுக்கல. ஃபர்ஸ்ட் கேட்சுக்கு போலாமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் வேணான்னு நின்னாரு. 1 பவுன்ஸ் 4 போயிருக்கு. ஆனா அதை விட முக்கியம் ரித்திக் ஈஸ்வரனுக்கு தன்னோட முதல் ஹாஃப் செஞ்சுரி கிடைச்சிருக்கு டிஎன்பிஎல் கரியர்ல. இது அதையும் தாண்டி நம்மள நோக்கி வருது. காம்பாக்ஸ் அச்சச்சோ, என் தலைக்கு மேல போயிருச்சு. சோனு யாதவ் நட்ராஜனா இருந்துக்கோங்க, யாரா வேணாலும் இருந்துக்கோங்க, நான் அடிக்க போறேன்னு நடிச்சிருக்காரு. இந்த பக்கமும் மாடி. இது அபாரமான பேட்டிங். வைடு தான் கொடுத்திருக்காரு. அடுத்த பால் ஃபுல் டாஸ். இது ஃபீல்டரை தேடி போகுது. ராதாகிருஷ்ணன் அந்த கேட்ச பிடிச்சிருக்காரு. சோனு யாதவோட விக்கெட் காலி. இதுதான் டர்னிங் பாயிண்டா? நட்ராஜன் சோனு யாதவ் 40, 164 for 5. என்எஸ் ஹரிஷ் அதை கன்வெர்ட் பண்ணி அடிக்க நினைச்சிருக்காரு. அவுட் ஆக போறாரு. அஜித் ராம் அருமையா பிடிச்சாரு. கரெக்டா லைன் அப் பண்ணாரு.
ஈஸியான கேட்ச் அவருக்கு. இன்னொரு விக்கெட் விழுந்திருக்கு. NS ஹரிஷ் அவுட். ஹரிஷ் காலி 166 for 6. முட்டி போட்டு அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடுல மதிவாணன் பால் கடியில வராரு, பிடிச்சிட்டாரு. சூப்பர் கேட்ச். ப்ராபபிலி இதுதான் மேட்ச். மதிவாணன் ரொம்ப அருமையா ஜட்ஜ் பண்ணி இந்த கேட்சை பிடிச்சிருக்காரு. 59 சூப்பர் இன்னிங்ஸ் ரித்திக் 167 for 7. இன்னொரு அவுட் காலி. ஹரிஹரன் அதே பேட்டர்ன் தானே. ஒரே ஓவர்ல 3வது விக்கெட் சாய் கிஷோர் அருமையா ஜட்ஜ் பண்ணிட்டாரு. 3 விக்கெட் ஓவர். இன்னொரு முறை இந்த TNPL இம்முறை அதை கொடுத்திருக்கிறது ரோஹித் ராமலிங்கம். 2 ஓவர்ல காட்சிகள் மாறிவிட்டன. 168 for 8 நெல்லை. இன்னொன்னு காலியா? இன்னொன்னு காலி. இல்லப்பா தாண்டி போயிருக்கு இல்ல புடிச்சார். ஐயோ அவர் தாண்டி போட்டாரு. லகான் பட கிளைமாக்ஸ் அரங்கேறி இருக்கு. அமித் சாத்விக் இந்த தவற பண்ணது. அண்ணே போட்டி முடியலையோ. 4 பால் 15. பட் எனிவே போல்டு முடிஞ்சு போச்சு. இனிமே நான் உங்களை நம்பர் தான் இல்ல சாத்விக் சொல்லிட்டு இவரே ஸ்டம்ப பார்த்து போட்டு அவுட் ஆகிட்டாரு லக்ஷய் ஜெயின. 175 for 9. நெல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை ஒரு கிட்டத்தட்ட 3 ஓவர்ல இழந்துட்டாங்க. கடைசி 6ஆ முத்து? இல்லனே, ஆமாண்ணே 6. கடைசி பால் 6. திருப்பூர் 5 ரன் வித்தியாசம் தான் இந்த போட்டியை தோத்துருக்காங்க. ஒரு பால் இங்கே அங்கே கிடைச்சிருந்தா கூட மேட்சை ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க நெல்லை. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு வெற்றி என்பது இல்லை. செம மேட்சுங்க, சூப்பரான மேட்ச். போட்டி சுருக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, திருப்பூர் தமிழன்ஸ் முதல்ல பேட்டிங் ஆடினாங்க 189 for 8. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா துஷார் ரஹேஜா, ராதாகிருஷ்ணன் அவங்களாம். இந்த பக்கம் சிம்பு செம பவுலிங் போட்டார். சிலம்பரசன், நெல்லை ராயல் கிங்ஸ் ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க. ஆனால் கடைசியில் கோட்டை விட்டா மாதிரி ஒரு செம்ம க்ளோஸ் மேட்ச். 184 for 9 முடிச்சிருக்காங்க.